திருவையாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர். ஊரை சுற்றி காவிரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு இந்த 5 ஆறும் இருக்கிறதால தான் இந்த ஊர் பேர் திருவையாறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் ஃபேமஸான ஐயாரப்பர் திருக்கோவில் தான். அப்பரே இங்கே வழிபட்டு காசிக்கு போனதால் இது தெற்கு கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவையாறு அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்ற விஷயம் 3 தான். மொதல் விஷயம் தியாகராஜர் ஆராதனை, பஞ்சரத்ன கீர்த்தனை. 2வது விஷயம் அசோக அல்வா. 3வது இந்த ஐயாரப்பர் கோவில். சிவனுக்கு சிவனே பூஜை பண்ண இடம் தெரியுமா? அது நம்ம ஐயாரப்பர் கோவில் தான். கதைக்குள்ள போகலாம். இங்கே முன்னொரு காலத்தில் வேலை பார்த்த அர்ச்சகருக்கு காசிக்கு போகணுங்கிற ஆசை ரொம்ப இருந்தது. ஆனால் தினமும் இங்கே பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால காசிக்கு அவரால் போகவே முடியலை. ஆனாலும் எப்படியும் நம்ம போயிடணும்னு முடிவு பண்ணி யாருக்குமே சொல்லாமல் இங்கே இருந்த அர்ச்சகர் கிளம்பி காசிக்கு போயிட்டார். இந்த தகவல் எப்படியோ ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் மிகவும் கோபம் கொண்ட ராஜா பூஜை இன்றைக்கி செஞ்சே ஆகணுங்கிற முடிவில் கோவிலில் பார்த்தார். ஆனால் உண்மையாகவே அங்கே ஒரு அர்ச்சகர் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிட்ருந்தார். அதனால் கோபம் தெளிந்த ராஜா சரி யாரோ பொய் தகவல் கொடுத்துருக்காங்கன்னு அரண்மனைக்கு திரும்ப போயிட்டார். ஆனால் 2 நாள் கழித்து உண்மையாகவே அர்ச்சகர் ஊர்லேருந்து வர்றதை பார்த்த ராஜாக்கு சிவபெருமான் தான் அர்ச்சகரை காப்பாற்ற தானாகவே தனக்கு பூஜை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்துச்சு. இந்த விஷயம் உண்மையான அன்பு கடவுள் மேலே இருந்தால் எந்த அளவுக்கு வேணால் கடவுள் இறங்கி நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கான நல்ல உதாரணம். இங்கே நம்ம சிவபெருமான் பேர் ஐயாரப்பர். அம்பாள் தர்ம சம்பர்தினி, அறம்பளர்த்த நாயகி. சிவபெருமான் இங்கே சுயம்புவாக எழுந்தருளி இருக்கிறதால அவருடைய ஜடாமுடி இந்த பிரகாரம் ஃபுல்லாக படர்ந்துருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால் மூலவரோட உள் பிரகாரத்தை சுற்றுறதுக்கு இங்கே யாருக்குமே அனுமதி கிடையாது. இங்கே அம்பாள் சன்னதி சன்னதியாக இல்லை, அதுவே ஒரு கோவிலாக தனியாக வெளியே போய் நம்ம உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. அம்பாள் சன்னதியே ஒரு கோவில், சிவபெருமான் சன்னதியே ஒரு கோவில். அவ்வளோ பெரிய அழகான கோவில் இது. இன்னொன்று சந்தோஷமான விஷயம் இங்கே என்னென்னா, வெளி பிரகாரத்தில் சப்தவழி பிரகாரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே நம்ம அங்கே போய் ஐயாரப்பா அப்படின்னு கற்றுனோன்னா அது அப்படியே நமக்கு எக்கோ அடிக்கும். ஐயாரப்பான் மட்டும் இல்லைங்க, நம்ம என்ன சத்தம் கொடுத்தாலும் அங்கே எக்கோ அடிக்கும். அதே பிரகாரத்தில் இன்னொரு இடமும் இருக்குது. அங்கே நம்ம ஐயாரான்னு கற்றுனா 7 தடவை திருப்பி சவுண்டு கேட்கும். நாங்கள் அதே மாதிரி எல்லாமே ஐயாரப்பா எல்லாமே கத்தி பார்த்தோம். எங்களுக்கு ஆடியோ கேட்டுது, பட் வீடியோவில் அது கேட்கல. ஆனால் கைத்தட்டின சவுண்ட் மட்டும் நல்லா கேட்டுது. அந்த வீடியோ உங்களுக்கு இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் எல்லாம் கிட்ஸை கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க. அங்கே அப்படியே எக்கோ அடிக்குது, அப்படியே அங்கே தட்டுற மாதிரி கேட்குதுல்ல. இங்கே அசோக அல்வா பற்றி சொல்லணும்ல. நாங்கள் இங்கே ஒரு கடையில் ட்ரை பண்ணோம், பட் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் கும்பகோணம் முராரி ஸ்வீட்ஸில் அசோக அல்வா ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.